அட 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 அடா! இந்த விநாயகர் மாடல் பாருங்க. செம்ம மாஸா இருக்குங்க இந்த விநாயகரு. வேற லெவல் இருக்கு. அதாவது ஹோல் ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகரான தான் அங்க இருக்காங்க. ஸோ அதாவது இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காரு. அப்படியே இந்த மாடல் விநாயகர பாத்துங்க. அட அட அடா! வேற லெவல், வேற லெவல். மேட் ஃபினிஷிங்ல குடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கு. செம்மையா இருக்கு. அந்த ஃபேஸ் ஹேண்ட்லாம் பாருங்க. இந்த உடுக்கை வரைஞ்சிருக்காங்க. நெற்றிக்கண் எல்லாமே அல்டிமேட்டா இருக்காங்க. விநாயகர் மாடல் பாருங்க. ஐயா ஐயா! செம்மையா இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாடல் விநாயகர் பாருங்க செம்மையா இருக்காங்க. குதிரை வண்டி மேல அமர்ந்திருக்காருங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பஞ்சா இருக்கு இந்த மாடல் விநாயகர். ரொம்பவே புடிச்சிருக்கு எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆர்காட் ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கோம். இந்த குடோன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்னி ரோடு ஆர்எஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. இவங்க கிட்ட வந்து பாருங்க 3 அடியிலிருந்து 13 அடி வரைக்கும் விநாயகர் சிலைலாம் இருக்காங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு. விநாயகர் சிலை என்னென்ன மாடல் இருக்காங்க, இப்போ கலை ஒர்க்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம போய் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த குடோன்ல விநாயகர் சிலை என்னென்ன மாடல் இருக்காங்க, கலைஞர் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம போய் பார்க்க போறோங்க. சரி வாங்க போகலாம். அங்கே உள்ளேயும் இருக்க விநாயகர் மாடல். இந்த விநாயகர் மாடல் பாருங்க. ஐயா ஐயா! செம்மையா இருக்குங்க இந்த விநாயகர் மாடலை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மலைக்கு மேலே தான் இந்த விநாயகர் மாடல் வந்து அமர்ந்திருக்காங்க. பாருங்களேன், வேற லெவலில் இருக்காருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இந்த பாருங்க சூலம்ங்க. ஸோ இந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலருங்க ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சிவனோப்போட ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா உடுத்திருக்காரு. வேறு லெவலில் இருக்காங்க இந்த மாடல் விநாயகர். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். ஸோ அட்டகாசமாக இருக்கார். அதாவது அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காளை. கையில் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வச்சுருப்பாங்களே, வீணை வச்சுருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. தலைப்பாக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலருங்க ஒரு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். வாவ்! கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கார். அட்டகாசமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலை வந்து பாருங்கள். ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா வால் வச்சுருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலருங்க கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. பேக் ட்ராப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலருங்க கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்காங்க. செம்ம பஞ்சாக இருக்குது. பேக் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனம். இங்கே பாருங்கள் ஒரு கையில் வந்து தண்டாயுதம் வச்சுருக்காருங்க. நல்லா கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்கள். ஸோ பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஷைனிங்காக இருக்குது. அந்த பூ டிசைன் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. செம்ம மாசாக இருக்குங்க இந்த விநாயகர். அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்து இருக்காருங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது இல்லையா? வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். சிவனப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் விநாயகர் மாடல் வந்து வேறு லெவலில் இருக்குது. கிரீடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல? அந்த பூ டிசைன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரிங் வந்து. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யானை, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவைங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் செம்ம கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் பாருங்கள். கிரே கலர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து ஷேடு கொடுத்துருக்காங்க. செம்ம பஞ்சாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா. அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. மயிலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ விநாயகரே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காருங்க. மயில் மேலே கை போட்டுட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க. அதாவது காளை மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம், சிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காளை, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்போட முகம் இருக்குங்க. ஒரு பாதி முகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாவோட முகம். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து. கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. செம்ம பஞ்சாக இருக்குது பாருங்களேன். வேறு லெவலில் அந்த காதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க கலரே வந்து. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க. 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குங்க. பாருங்களேன் கம்பீரமாக இருக்குது பாருங்கள். சிங்கம் வேறு லெவலில் இருக்குது. கையில் வந்து பார்த்தீங்கன்னா வால் வச்சுருக்காருங்க இந்த விநாயகர் மாடலை வந்து. தலைப்பாக்கட்டுக்கெலாம் நல்லா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்க பார்த்தோம் இல்லையா அன்னப்பறவை இருக்க மாதிரி அதே மாடல் விநாயகர் தாங்க. ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே இருக்க விநாயகர் மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க விநாயகர் எல்லா மாடலும் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். அனுமான் கெட்டப்பில் தாங்க இருக்காங்க. கையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டாயுதம் வச்சுருக்காங்க. கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மாசாக இருக்குங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் அமர்ந்திருக்காங்க. பேக் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காளை. ஸோ கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. செம்ம பஞ்சாக இருக்குது பாருங்களேன். கண்ணுக்கெலாம் நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் கலர் பிளாக் ஷேடு செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலை வந்து. வேறு லெவலில் இருக்குங்க.
அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க. பட் வேறு லெவலில் இருக்குது. கிரீடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் எல்லாத்துக்கும் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க, கிரீடத்துக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. செம்ம பஞ்சாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல், வேறு லெவலில் இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல். கண்ணெல்லாம் பாருங்கள், நல்லா அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்கு இல்லையா? இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், இந்த மாடல் விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. பேக் ட்ராப்பில் பாருங்கள் காளை, அந்த காளைக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர். ஸோ இங்கே பாருங்கள் குதிரை, சைடில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைங்க செம்ம அழகாக இருக்குது, அட்ராக்ஷனாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவைங்க, வேறு லெவலில் இருக்குது. அன்னப்பறவை மேலே தான் அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை இருக்குது பாருங்களேன், அட்டகாசமாக இருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க தலப்பாக்கட்டுக்கு எல்லாமே. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், வாவ் செம்ம. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. ஒரு பக்கம் காளை இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அன்னப்பறவை மேலே கை வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை மேலே கை வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. ப்ரௌன் கலர் கிரே கலர் அண்டு பிளாக் கலர் ஷேடு கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. அமர்ந்திருக்காரு சிம்மாசனத்தில். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அம்மா இருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க. அப்படியே அணைச்சி பிடிச்ச மாதிரி இருக்காங்க பாருங்கள், அம்மாவும் அப்பாவையும். ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. கலருங்க ஒர்க்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க, செம்ம பஞ்சாக இருக்குது இந்த மாடல் விநாயகரை வந்து. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், இந்த மாடல் விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா செம்ம மாசாக இருக்காருங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், செம்ம மாசங்க இந்த விநாயகர் வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்காங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குது, வேறு லெவலில் இருக்காங்க. காலு மேலே கால் போட்டு செம்மையாக அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. கலரில் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் கொடுத்துருக்காங்க, ஷேடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, செம்ம பஞ்சாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், அப்பா செம்ம பங்கம். சிம்மாசனத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயில், இந்த பக்கமும் அதே மயில் தாங்க, செம்மையாக இருக்குது. இரண்டு பக்கம் வந்து மயில் இருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. கண்ணோட டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த ஐக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் வரைஞ்சிருக்காங்க கண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடல் விநாயகர் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஒரு பக்கம் சிவனப்பா, இன்னொரு பக்கம் பார்வதி அம்மா. ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. டா 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 இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், செம்மையாக இருக்காங்க. குதிரை வண்டி மேலே அமர்ந்திருக்காருங்க இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்குது இந்த மாடல் விநாயகர், ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. இங்கே பாருங்கள் 3 குதிரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. கிரே கலர், ஒயிட்டு அண்டு ப்ளூ ஷேடு வந்து, ஸோ ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க, செம்ம மாசாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து. இங்கே பாருங்கள் ஒரு வண்டிக்கு மேலே மயில், அதாவது முருகரோட வாகனமும் வச்சுருக்காரு இந்த விநாயகர் மாடல், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பாருங்களேன் செம்ம மாசாக இருக்குது. வண்டி மேலே அமர்ந்திருக்காங்க. அந்த மயிலோட இறகுலாம் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கெலாம் நல்லா அழகாக கலர் கொடுத்துருக்காங்க, செம்ம மாசாக இருக்குங்க. அப்படியே வாங்க இந்த விநாயகர் மாடல் பார்க்கலாம். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது முருகரோட கெட்டப்பில் தான் உட்காந்துருக்காரு இந்த விநாயகர் மாடல். கால் மேலே கால் போட்டு பாருங்கள், மயிலை வந்து பார்த்திங்கன்னா அணைச்சி பிடிச்சிருக்காருங்க பக்கத்தில் வந்து, செம்மையாக இருக்கு இல்லையா, வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாடல் விநாயகர் வந்து. கலருங்க ஒர்க்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க, பார்க்கும்போதே தெரியும். கிரீடத்துக்கு கோல்டன் கலர் எல்லாமே நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க, அந்த டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்கங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் நிறைய பார்த்துருப்போம் நம்ம, படகு மேலே விநாயகர் வந்து போயிட்டுருக்க மாதிரிங்க. இங்கே பாருங்கள் அவரோட நண்பன் எலி, ஸோ அவர் வந்து படகு வந்து அதை ஓட்டுற மாதிரிங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து அணைச்சி பிடிச்சிருக்காரு, வேறு லெவல் இருக்குங்க. மேலே பாருங்கள் மயிலோட இறகு வந்து வச்சுருக்காங்க கிரீடத்தில், செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புலி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை, சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு, தண்டாயுதம் வச்சுருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குங்க. கலரிங் ஒர்க்லாம் நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. பேக் ட்ராப்பில் பாருங்கள் சிவனப்பா வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு பக்கம் சூலம் பாருங்கள், ஐயாண்டெல்லாம் வேறு லெவல் இருக்குங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்காரு, செம்மையாக இருக்காரு. விநாயகர் மாடல் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் கிரீடத்துக்கு, செயினுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, செம்ம பஞ்சாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், நான் சொன்னல அதே வந்து மயிலோட இறகு இருக்குங்க, ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே பார்த்தோங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கலையும் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அட்டகாசமாக இருந்துச்சுங்க மாடல் எல்லாமே. ஸோ இங்கே இருக்க விநாயகர் மாடல் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கலர் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, விநாயகரில் எந்தெந்த வாகனத்து மேலே அமர்ந்திருக்காங்கன்னு பார்க்கலாங்க. சரி வாங்க போகலாம். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. அதாவது சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க. பேக் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையோட ஆர்ச் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த செட்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப்பில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது, கை மேலே கை போட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க.
அட்டகாசமாக இருக்குது. கலைஞர் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஐக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். செம்மையாக இருக்குது. அந்த புருவத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சூலம் இருக்குது ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள் அதாவது நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மனித ரூபத்தில் இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அணைச்சி பிடிச்சிருக்காரு பார்த்திங்களா விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. செம்ம பஞ்சாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க. 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம். ஸோ வாய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆக்ரோஷமாக இப்படி ஓப்பன் பண்ணால் இருக்கும் பார்த்திங்களா அதே செட்டப்பில் தாங்க இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. வேஸ்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு பாருங்கள் லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ மேலே தான் அமர்ந்திருக்காங்க. வேட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. கிரே கலர் அண்டு பிளாக் கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாடல். இங்கே பாருங்கள் நந்தி பகவான் இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம பஞ்சாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன். அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் குதிரை வண்டி மேலே தாங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க. அதாவது ராஜா வண்டி எப்படி போகுமோ அந்த மாதிரி குதிரை வண்டி செட்டப்பில் தான் அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. கையில் வந்து பார்த்திங்கன்னா வால் வச்சுருக்காருங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஷேடு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. கிரீடத்துக்கெலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. ஹைக்கெலாம் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். செம்ம பஞ்சாக இருக்குங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பார்க்கலாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காரு. கால் மேலே கால் போட்டிருக்காருங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்காங்க. விநாயகர் வந்து பாருங்கள் செம்ம பஞ்சாக இருக்குது. இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. ஐயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு எல்லாத்துக்கும் கிரீடத்துக்குலாம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகர் மாடலை வந்து. இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் டா 3 வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. கலரே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது இந்த மாடல். மயிலுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுப்பாங்க அந்த கலரு. கொஞ்சம் சேஞ்சுக்கு நல்லாயிருக்கும் இப்படியும் கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்குங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. சூலம் இருக்குது கையில் வந்து பார்த்திங்கன்னா. இந்த ஐயெல்லாம் பாருங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. ஐக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது. மாடுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துருக்கோம். அது பெரிய விநாயகர். இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பாருங்கள் காளை, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா. ஒயிட் கலர் அண்ட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஷேடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. பேக் ட்ராப்பில் பாருங்கள் 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயிலுங்க வேறு லெவலில் இருக்குங்க பாருங்களேன். செம்ம பஞ்சாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை அப்படியே சிம்மாசனத்தில் கால் மேலே வச்சுருக்காருங்க. செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்துக்கு 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே. அட்டகாசமாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த குடோனில் இருக்க விநாயகர் எல்லாமே பார்த்தோம். ஸோ இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே பார்க்கலாங்க. இங்கே இருக்க விநாயகர் மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கலரிங் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். அடா இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் செம்ம மாசாக இருக்குங்க. இந்த விநாயகர் வேறு லெவல் இருக்குது. அதாவது ஹோல் ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகரான தான் அங்கே இருக்காங்க. ஸோ அதாவது இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தை தான் அமர்ந்திருக்காரு. இங்கே பாருங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காளை செம்ம கலரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் நாகம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு தெரியல. ஸோ சூலம் வச்சிருக்காரு. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 6 கையோடு இருக்காருங்க. வில்லம்பெல்லாம் வச்சிருக்காரு. சூலம் இருக்குது. அட்டகாசமாக இருக்காங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா. மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக் ட்ராப்பில் ஒரு பக்கம் சிவனப்போட முகம், ஒரு பக்கம் பார்வதியம்மோட முகம், சென்டராக வந்து பார்த்திங்கன்னா முருகர் அவரோட வாகனத்தோடு இருக்காருங்க. மயிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் நிலா மேலே தாங்க இந்த மாடல் விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. வேறு லெவலில் இருக்காங்க இந்த மாடல் விநாயகர் வந்து. கலரிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. அது தண்டாயுதம் வச்சுருக்காரு கையில். ஸோ கலரிங்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தும்பிக்கையே பாருங்கள் வளைஞ்சி இருக்குது. அப்படியே செம்மையாக இருக்குல்லையா இந்த விநாயகர் மாடலில். அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான். பட் என்னென்னா கலரிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்காருங்க. ஸோ ஐக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கலர் எல்லாமே பாருங்களேன். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. அதாவது அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிட்டு இருக்காருங்க. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காரு. கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா பாருங்களேன். செம்மையாக இருக்குல்லையா. செம்ம மாசாக இருக்குது.
இருக்குது, வேட்டிக்காக இருக்கட்டும், அதாவது இந்த சிம்மாசனத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன், பெரிய விநாயகர், இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க. அதாவது அமர்ந்திருக்காரு ஒரு பக்கம் பாருங்கள், சிங்கத்து மேலே தான் கால் வச்சிருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது. சிங்கத்துக்குலாம் நல்லா டீட்டெயில்டாக கலரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குங்க. முருகர் அவரோட தம்பி இருக்காருங்க, விநாயகரோட தம்பி, ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், அதாவது முரசு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டுருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது. முரசு மேலே முட்டி போட்டுட்ருக்காரு, வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. கலரிங் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. விநாயகரோட நண்பன் எலி அவர் இருக்காருங்க, அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டிராகன் இருக்குது, அதாவது அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தை அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டிராகன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யாழ் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த ஐக்கிலேருந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலரிங் ஒர்க்கு வேறு லெவலில் இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்காரு. சிம்மாசனத்தை அமர்ந்திருக்காரு, அதாவது மயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அணைச்சி பிடிச்சிருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனுமான் தண்டாயுதம் வச்சுருக்காருங்க, செம்மையாக இருக்குது. அனுமானுக்குலாம் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, கலர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, செம்ம மாசாக இருக்குது இந்த விநாயகரை வந்து. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை, இந்த பக்கம் வந்து பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிலா ஷேப் அந்த கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் அவரோட நண்பன் எலி இருக்குங்க. கலரிங் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, செம்ம மாசாக இருக்குங்க. இந்த விநாயகர் மாடலுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த மாடல் விநாயகரை பார்த்துங்க, அட்டா வேறு லெவல் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. காலை சைக்கிள் இருக்குங்க, சிவனாப்போட ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உடுத்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. முடியெல்லாம் அந்த ஹேர்லாம் செம்மையாக இருக்காங்க, ஃப்ரண்ட்டில் விட்டு பாருங்களேன், அந்த ஹேர் செம்மையாக இருக்குது. அந்த ஃபேஸ் அண்ட்லாம் பாருங்கள், இந்த உடுக்கை வரைஞ்சிருக்காங்க, நெற்றிக்கண் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்காங்க, செம்ம மாசாக இருக்கார் இந்த விநாயகருமே வந்து பார்த்திங்கன்னா, செம்ம மாஸ். அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கார். 3 வாகனத்தோடு இருக்கார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை, சென்டராக வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், செம்ம மாசாக இருக்குங்க. சிங்கம்லாம் நல்லா அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வச்சுருக்காருங்க. இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அற்புதமாக இருக்காரு. மயில் எங்கே பார்த்தாலுமே மயில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து ஒரு மரத்தில் தாங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காரு, மரக்கிளைகள் மேலே தான் அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் மாடலே செம்மையாக இருக்குது. தலைப்பாக்கட்டாக இருக்கட்டும், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில், இங்கே பாருங்கள் காளை, அந்த மரக்கிளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மரக்கிளையில் தான் அமர்ந்திருக்காரு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காளைங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஒரிஜினலாக அப்படியே கலர் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலிட்டியாக இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்க வந்து பார்த்திங்கன்னா செம்ம மாசாக இருக்குங்க, வேறு லெவல். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அமர்ந்திருக்காரு. 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. கையில் வந்து பார்த்திங்கன்னா வால் வச்சுருக்காரு, செம்ம மாசுங்க. இந்த விநாயகருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க, உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, பெயிண்டிங் வந்து செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் சிவனாப்பா இருக்கார், அதாவது தியான நிலையில் இருக்கார். சிவனாப்பா வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் மலைக்கு மேலே தான் சிவனாப்பா அமர்ந்திருக்காரு. சிவனாப்பாவுக்கு மடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. விநாயகர் அமர்ந்திருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன், செம்ம மாசுங்க. சிவனாப்பாக்கெலாம் வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க, தியான நிலையில் இருக்கார் பாருங்களேன், செம்ம மாசாக இருக்கு இல்லையா அந்த விநாயகர் மாடலே. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாம் வாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குங்க, ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வச்சிருக்காரு ஒரு கையில், வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகர் மாடலும். இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் அணைச்ச மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துருக்கோம் நம்ம அங்கே வந்து, ஓகேங்களா, அந்த குடோனில் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் விநாயகர் தான், பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, செம்ம மாஸ். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கார். அதாவது ஒரு மலை, ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அமர்ந்திருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஐக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வச்சுருக்காரு, ஒரு கையில் கோடாலி, இந்த கையில் சூலம், வேறு லெவலுங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா செம மாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க விநாயகர் மாடல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் இருக்காங்க, கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை எல்லாமே இருக்குங்க, பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. எல்லா மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விநாயகர் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், நந்தி பகவான் மேலே, அன்னப்பறவை, மயில் மேலே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க. யானை பாருங்களேன், செம்மையாக இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கம்மா, பெருமாள் கெட்டப்லேயும் இருக்காங்க இந்த சின்ன விநாயகர், தாமரப்பு மலை, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மான் மலை, ஒவ்வொரு மாடலையும் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க விநாயகர், எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்குங்க. விநாயகர் சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. விநாயகர் சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மாசாக இருக்குங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.